கானாவனத்தினுடைய வீட்டுத்தல பொறுப்பு எப்படி இருந்தது? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. உள்ளுக்குள்ள அது பேரு என்னடி? எபிலேட்டர் வச்சு நான் ஹேர் எபிலேட்டர் என்னமா பண்ணும்? It's an unwanted statement irrelevant to the current situation. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவோம் சார். மூஞ்சில இருக்க முடிய ரிமூவ் பண்ணக்கூடியது. கானாவனத் அவங்க சொன்ன சம்பவம் இருக்குல்ல, வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் சொல்லுங்க. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? அவங்க வந்து ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நாங்கன்னா அப்படியா நாங்க பண்றோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எடுத்த உடனே அவங்க அதை சொல்லல, அதனால தான் சொன்னேன். கேமரால எங்களுக்கு தெரியாதா எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு? அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? வீட்டுல இருக்க அத்தனை திசைகளையும் ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமா காட்ட முடியும்? உண்மை. எது சுவாரஸ்யமோ அதான் காட்ட போறோம். சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் அவங்க கத்தி கொஞ்சம் பேசுவோம், நானும் அது கத்தி பேசணும். மூதேவி ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவி? சார் அது கத்தி பேச வச்சது யார் சார்? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். ஆர்கியூமென்ட் ஏன் சார் போச்சு? யார தப்பா புரிஞ்சுக்கிட்டது? சாரி, எனக்கு தெரியாது. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சு. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? இது ஒத்துக்கிறதா இது? இது முதல்ல ஏன் மூடு ஒரே தான் லெந்த் பண்ற? வீட்ல பண்ணாலும் சின்ன முடியா இருந்தாலும் வீட்ல கீழே விழணுமே அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் தான் சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர். கரெக்ட் பாயிண்ட் அப்படி சொல்லு. டவல் போட்டுருக்காங்களே, இவ்வளவு பெருசா விரிச்சிருந்தாங்களே டவல். தெரியாது. டவல் எதுவும் போடாம நீங்க அப்படியே ஷேவ் பண்ணி போட்டுட்டு போறதும். ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. பண்ற ரூம்ல ரெடி ஆகிற ரூம்ல ஒரு டவலை போட்டு பிளக் அங்கதான் இருக்கு. என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஒண்ணாகும்? இது மேல எப்படி நீங்க ஆர்குமெண்ட்ட கண்டினியூ பண்ணீங்கன்னு கேக்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சார் நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க சார். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. ஷேவ் பண்ணி போடும்போது மட்டும் அசிங்கமா இருக்கு, மக்கள் பாப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. எஸ் பாஸ். பாஸா? எஸ். இப்ப நீங்க பண்ணும்போது அசிங்கமா நான் போடலனா அது மத்தவங்க போட்டாங்க. ஐயோ யாரும் அதத்தாங்க. அதாவது இதுல கடைசியில ஆதிரை மன்னிப்பு கேட்டு என்ன சொல்லிட்டு போனார் ஆதிரை கடைசி? வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரிதான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப புரிஞ்ச சந்தோஷம். தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா. புரிஞ்சுக்க வேண்டிய நபர் யாரு? யார மன்னிச்சு விட்டுட்டு போனாரு? இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். ஆதிரை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியல.